பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கடந்து வந்த இந்த 8 மாதங்களும் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலும் நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலும் நம்முடைய ஊழியங்களிலும் அதிகமாய் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கினது முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஸோ இந்த 9வது மாதத்திலும் தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வேதத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார். ஸோ இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தத்தை தாமே நாம் அதிக ஆழமாய் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஸோ தேவன் இந்த மாதத்தை நமக்கு பாடுகள் பரந்தோடும் மாதமாக, நாம் படுகிற பாடுகள் எல்லாம் பரந்தோடி அவர் வைத்திருக்கிற மிகவும் அதிகமான நித்திய கனமான மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாள் இந்த வார்த்தையில் நாம் கவனிப்போமானால் இதில் பார்க்கிறோம், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நாம் காண்கிற இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நோக்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் அதிகமான நித்திய கன மகிமையை வைத்திருக்கிறார். ஸோ இங்கு நாம் பார்க்கும் பொழுது இங்கு நம்முடைய உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்தில் நாம் இந்த நாட்களில், இந்த வாழ்நாள் காலங்களில், இந்த பூமியில், இந்த மாம்சத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள், தேவனை நாம் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் உண்டான உபத்திரவங்கள், அல்லது அவருடைய காரியங்களை செய்வதினால் உண்டாகும் போது உண்டாகிற உபத்திரவங்கள், இவைகள் லேசான உபத்திரவங்கள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த லேசான உபத்திரவம் நமக்கு கனமான மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. ஸோ நம்முடைய இந்த நாட்களில் வாழ்கிற வாழ்க்கை வரும் காலங்களில் இந்த இடத்தில் உண்டாக்குகிறது நித்திய கன மகிமையை. நாம் உயிர் இழந்த பிறகு பெறுகிற அந்த நித்திய ஜீவனை குறித்து மட்டும் அல்ல, நம்முடைய எதிர்காலத்திலும் இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கனமான மகிமையை, மேன்மையான ஆசீர்வாதங்களை அந்த உபத்திரவங்கள் உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை அங்கு நமக்கு விளைவை உண்டு பண்ணுகிறது. இங்கு நாம் வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு கனமான மகிமை, மேன்மையான மகிமை, அதிகமான மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். சிலர் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டு தங்களுக்கென சொந்தமான ஒரு வீட்டை கட்டுவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த இடத்தில், அந்த சொந்த வீட்டில், உலகத்தார் அதை நிரந்தரம் என்று நினைப்பதினால் அதை தாங்கள் விரும்புகிறபடி, தங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, இந்த வாடகை வீட்டில் இல்லாத வசதிகளுடன் கூடிய ஒரு வீட்டை அவர்கள் கட்டுவார்கள். ஏனெனில் அது நிரந்தரம் என்பது அவர்களுடைய எண்ணம். ஸோ வாடகை வீட்டில் இருந்து கொண்டு சொந்த வீட்டை கட்டுவது போல, அதே போல வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது நாம் தங்கும்படியான இடங்களை நாம் தேடுவோம், தெரிந்தெடுப்போம். இப்பொழுது இருக்கிற வசதிகளின்படி ஆன்லைன்ல நம்ம அப்படிப்பட்ட இடங்களை தேடும் பொழுது நமக்கு ஏற்ற வசதி, நமக்கு ஏற்ற அந்த இடத்திலே உள்ள காரியங்களோடு கூட
சென்று வரும்படியான வசதியோடு கூடிய இடங்களை நாம் ஆயத்தம் செய்வோம். ஸோ அப்படியாக இந்த இடத்திலே இந்த நாட்களில் இந்த காலங்களில் நாம் வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கைதான் நமக்கு எதிர்காலத்தில் அல்லது மறுமையில் அதிகமான கன மகிமையை உண்டாக்குகிறது. இன்றைக்கு நாம் விதைக்கிற இந்த விதை நமக்கு எதிர்காலத்தில் ஒரு அறுவடையாக கனிகளை கொடுக்கிற ஒரு செழிப்பாக அது உண்டாகிறதற்கு அந்த இடத்திலே நாம் அதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் சொல்லுகிறோம், இன்றைக்கு நீ கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிட்ட அப்படின்னா எதிர்காலம் உனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய தலைமுறைகள் அதனால் ஆசீர்வதிக்கப்படும், அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ படிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிப்பார்களானால் அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமானதாக செழிப்பானதாக இருக்கும் என்று நாம் அவர்களை வலியுறுத்துகிறோம். ஸோ அதுபோல இந்த நாட்களில் நாம் தேவனுக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது, முதன்மைப்படுத்தும் பொழுது, அதனால் உண்டாகிற காரியங்களை அல்லது உபத்திரவங்களை அல்லது பாடுகளை நாம் நினையாமல் செயல்படும் பொழுது அது நமக்கு எதிர்காலத்தில் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் மிகவும் அதிகமான நித்திய கனமான மகிமையை ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ எனவே அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஒரு கனமான ஒரு மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற காலங்களாக அது இருக்கிறது. ஸோ இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 3:11 இந்த இடத்தில், அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. உலகத்தின் இந்த காரியங்கள், ஒழிந்து போகிற காரியங்களே இவ்வளவு மகிமை உள்ளதாய், இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாய் இருக்குமானால் இந்த இடத்துல நிலையான அந்த நித்திய மகிமை எவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்கும். ஸோ எனவே நாம் அதை அதிகமாய் நாட வேண்டியது இந்த இடத்துல நமக்கு அவசியமானதா இருக்கிறது. அதே 2 கொரிந்தியர் 4:18 பார்க்கிறோம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நாம் உறவுகள் என்று சொல்லுகின்ற இருக்கிற மனிதர்கள், ஒரு நாள் நாம் அதை இழந்து போக நேரிடலாம். ஆனால் காணப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த மேன்மையான தலம் நமக்கு அவைகள் நித்தியமானவைகளாக, அவைகள் மட்டுமே நமக்கு என்றென்றும் சொந்தமானவைகளாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் அதை பார்க்கும் பொழுது இந்த காணக்கூடிய இந்த காரியங்களே இவ்வளவு மகிமை உள்ளதா இருக்குமானால் காணக்கூடாத, நாம் இதுவரைக்கு காணாத நம்முடைய எதிர்காலம், நம்முடைய மறுமையின் காலங்கள் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். அதே 4வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் இதன் நிமித்தம் நாங்கள் காரியங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிற காரியம், நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. அதே அந்த இடத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும், காலங்களின் நிலைமைக்கு ஏற்ப இல்லை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இல்லை வயது கடந்து போகும் பொழுது எங்களுடைய இந்த புறம்பான மனுஷன் அழிந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். ஏனெனில் எங்களுடைய உள்ளான மனுஷனில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கிறது என்று அந்த இடத்தில் சொல்லுகிறது. 12வது வசனம், ஜீவனானது உங்களிடத்திலும் பெலன் செய்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற, நம்முடைய தலைமை போதகர் மூலமாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த ஜோயே தேவனுடைய ஜீவன் நமக்குள் பெலனை கொடுக்கிறதினால் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான்.
அந்த ஜீவன் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், காலங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் வித்தியாசமானதா இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்திலே சோர்ந்து போகிறது இல்லை. சொல்லலாமா? நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இன்னும் பார்ப்போமானால் அங்கு 4வது அதிகாரம் 8-9 சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. காரணம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. அவருடைய ஜீவன் எங்களுக்குள் விளங்குகிறதினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, நெருக்கப்பட்டோம் நாங்கள் மனம் முறிவடைகிறது கிடையாது. இந்த இடத்தில் சில சமயம் நமக்கே நாம் சில சமயங்களிலே ஒரு சோர்ந்து போகிற தன்மைக்குள் அல்லது களைத்து போகிற நிலைமைக்குள் போக நேரிடலாம். ஆனால் இந்த இடத்திலே சொல்லுகிறது இல்லை, நமக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எங்களை பலனடைய செய்கிறது. அது எங்களை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. 4:13வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாங்கள் இந்த இடத்திலே விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நாங்கள் இந்த நாளிலே தேவன் வைத்திருக்கிற மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் வைத்திருக்கிற பாதையில், அவர் வைத்திருக்கிற திட்டத்தில், அவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்பொழுது இருக்கிற இந்த பாடுகள், இந்த சரீர காரியங்கள், இந்த மனநலப்பட்ட காரியங்கள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவர் அவ்வளவு அதிகமான, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மேன்மையான காரியங்களை, மகிமையை நமக்காக வைத்திருக்கிறார். இங்கு நாம் ஒரு காரியத்தை பார்ப்போமானால் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், லேசான நம்முடைய உபத்திரவம். ஆண்டவர் இந்த இடத்துல மிக லேசான உபத்திரவம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. இந்த இடத்துல இந்த லேசான உபத்திரவம் நமக்கு எதை உண்டு பண்ணுகிறது? நித்திய கனமான மகிமையை. லேசான உபத்திரவம் கனமான மகிமையை. இந்த இடத்துல இந்த உபத்திரவங்களை, இந்த காரியங்களை நாம் பொருட்படுத்தாது செயல்படுவோமானால் நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிற நித்தியமான கனமான மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நாம் பார்க்க முடியும், மார்க் 10வது அதிகாரம் 28 முதல் 30வது வசனம் வரைக்கும் இங்கு அவருடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். 28 பேதுரு இயேசுவிடம் கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ இவைகளில் எதை ஒருவன் விட்டிருந்தாலும், இந்த இடத்தில் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற காரியம், இப்பொழுது இம்மையிலே இந்த துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் மரித்த பிறகு உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இம்மையிலே என் நிமித்தமாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது, இல்ல தேவனுடைய ராஜ்யங்களுக்கு அடுத்த காரியங்களுக்காகவாவது, இவைகளில் எதை ஒருவன் இழந்திருந்தாலும் விட்டிருந்தாலும் இப்பொழுது இம்மையிலே அதை நூறத்தனையாக ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறதினால் நம்மை நிறைவாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நாம் கடந்து செல்லுகிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த முட்களையும் அந்த சிறு சிறு காரியங்களையும் நாம் பொருட்படுத்தாமல் கடந்து செல்லுவோமானால் தேவன் வைத்திருக்கிற அந்த நித்தியமான மகிமையை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு சீஷர்கள் அவரை தொடர்ந்து அவரோடு கூட அந்த 3.5 வருஷங்களும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட வாழ்ந்த ஒரு பாக்கியம், அவரோடு கூட இருந்து அவருடைய அதிகாரங்களையும் அவருக்கு இருந்த வல்லமைகளையும் அவர்களும் பெற்றுக்கொண்டு செயல்பட்ட அந்த ஒரு அதிகாரம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அல்லவா என்ற பேரை அவர்கள் நாடெங்கிலும் பெற்றுக்கொண்டிருந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆனால் கடைசியில் பார்க்கிறோம், அவர்கள் ஒவ்வொருவரும் பல பகுதிகளுக்கு கடந்து சென்று அவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிற பாத்திரங்களாய் அவர் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். இம்மையிலே அவர்களை அவ்வளவாய் அதிகாரத்தையும் வல்லமையையும் அதிசயங்கள் செய்கிற சக்தியையும் கொடுத்து நடத்தின தேவன் அவர்களுக்கு மறுமையில் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிக 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 அற்புதமான ஒரு காரியம். அவருக்காக ஊழியக்காரர்களின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அவன் அடையாமற் போகான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் அவருக்காக மனுஷன் பட்ட பாடுகளை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. இங்கு அவரோடு கூட இருந்து பாடுகளை அனுபவித்த அந்த சீஷர்களை அவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தினார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நகரத்தின், இது புதிய வானம், பழைய வானம் பூமி எல்லாம் அழித்து போடப்பட்டு ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குகிறார். அங்கு புதிய எருசலேம் நகரம் உருவாக்கப்படுகிறது. அந்த புதிய எருசலேம் நகரம் என்றென்றும் அழியாமல் இருக்க போகிற அந்த புதிய எருசலேமின் நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. ஆண்டவர் எங்கு சென்று அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. அவர் அவருடைய கூட இருந்து அவரோடு கூட பாடுகளை அனுபவித்த அவர்களை அவர் மறந்து போகவில்லை. நடுவிலே எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிகிறது. ஆனால் கடைசியில் அவர் உண்டாக்கின அந்த புதிய எருசலேம் நகரத்தின் அந்த மதிலுக்கு இருந்த அஸ்திபார கற்களுக்கு இந்த சீஷர்களுடைய பெயர்களை வைத்து அவர்களுக்கு நித்தியத்துக்கும் ஒரு மகிமையை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மெய்யான ஆண்டவரை, சர்வ வல்லவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவர் நமக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள், மறுமையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமானதாய் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்வதும் அவரோடு கூட வாழ்வதும் அவருடைய காரியத்திற்காக வாழ்வதுமாக இருக்கும் பொழுது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அவர் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை வைத்திருக்கிறார். இந்த நாளில்
நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற சிறிய சிறிய ஆசீர்வாதங்களுக்காக இவைகளை விட்டுவிடாதபடிக்கு நாம் நம்முடைய தேவனுடைய காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், அதை பிடித்து கொள்ளுவோம் என்றால், இந்த இடத்துல நாம் அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த நித்தியமான மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அவருக்காக ஓடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் கிடையாது. ஸோ இந்த நாளில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? தேவன் இந்த மாதத்தில் பாடுகளை பறந்தோட செய்கிற ஒரு மாதமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட இந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை, உன்னை விட்டு விலகுகிறது இல்லை என்று சொல்லி அவர் நம்மோடு கூட நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய், நமக்கு முன் சென்று நடத்துகிறவராய், நம்மை பின்னால் இருந்து பாதுகாக்கிறவராய் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையில் நாம் தனியாக இல்லை. அதை நாம் இந்த நாளிலே நினைவில் வைத்து கொண்டவர்களாய், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டவர்களாய், அவருடைய பாதத்தின் அடி சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் சென்று சேர்ந்த அந்த இலக்கை நாம் அடைய போவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தின் இந்த துவக்கத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை எல்லாம் தேவன் நீர் பறந்தோட பண்ணுகிறீர். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அழிந்து போகிற ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல ஆண்டவரே, அப்பா, அழியாத உம்மை, அப்பா, என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கிற உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தை, ஆண்டவரே உம்முடைய நீதியை நாங்கள் தேடுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு தேவன் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக, உம்முடைய கரங்களை பிடித்து நடக்குகிறவர்களாக, நீர் வைத்திருக்கிற அந்த இலக்கின் பாதையிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக தேவன் எங்களை நடத்தவும், ஆண்டவரை நடத்தி சென்று நீர் வைத்திருக்கிற இலக்கிலே சேர்க்கவுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்படியா இந்த நாட்கள்ல எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.